Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோல 8th standard science first midterm test ஓட model question paper பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் midterm test 8th standard first midterm test science model question paper பார்க்கலாம். ஸோ இது ப்ரீவியஸ் இயர் நடந்த question paper தான். இந்த மாதிரி ஒரு 5-6 district model question paper எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரிவிஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கே ஒரு நல்ல ஐடியா வரும் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, நம்ம எப்படியெல்லாம் எதெல்லாம் ஆன்சர் படிச்சிருக்கோம், அதாவது ஓவரால் ஃபிசிக்ஸில் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம், எது வந்து நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, நம்ம எது தெரியாமல் வந்து கொஞ்சம் லேக் ஆகுறோம் அப்படின்றத நீங்களே வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஓவரால் 50 மார்க்ஸில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் 7 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நான் இன்சிஸ்ட் பண்ணுறது என்னென்னா 1 மார்க்ஸ் எல்லா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் இருக்கக்கூடிய எல்லா 1 மார்க்ஸ் புக் பேக் 1 மார்க்ஸ் எல்லாமே தரோவாக இருக்கணும். 1 மார்க்ஸ் எவ்வளோ மார்க் வருதோ அதில் ஃபுல்லாக இப்போ எனக்கு வந்து 15 1 மார்க்ஸ் வருது. ஏன்னா நீங்கள் 1 மார்க் படிக்கிறது ஒன்லி சூஸ் த கரெக்ட் ஆன்சரோட நிற்காது. 2 மார்க்ஸில் கேட்குறாங்க, 5 மார்க்ஸில் கேட்குறாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து 8 மார்க்ஸில் கூட கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம 1 மார்க்ஸ் படித்தோன்னா அது கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 7 மார்க்ஸ் நமக்கு 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் ஒன்று, அடுத்து க்ளோஸ்னஸ் ஆஃப் 2 ஆர் மோர் மெஷர்ட் வேல்யூ. ஸோ ஓவரால் 1 மார்க்ஸ் வந்திருக்கு. 7 அவுட் ஆஃப் 7 எடுக்கிற அளவுக்கு நம்ம தரோவாக இருக்கணும் 1 மார்க்ஸில். அண்ட் தென் ரோமன் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 5 questions ஒன்லி. கொஸ்டின் நம்பர் 14 இஸ் கம்பல்சரி. ஸோ ஈச் கொஸ்டின் கேரிஸ் 2 மார்க் கொஷின்ஸ் இது. ஸோ 8th கொஷின் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வெதர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், கரெக்ட் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ நமக்கு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸு அந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்ட் பண்ணவும் சொல்லியிருக்காங்க. இதுவும் நமக்கு 1 மார்க்கில் நம்ம புக் பேக் எக்ஸசைஸில் பார்த்துருக்கோம். அப்போது 7 + 2 மார்க்ஸ் 9 மார்க்ஸ். இப்போ வரைக்கும் நம்ம 1 மார்க் படித்தா எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறோன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 9 மார்க்ஸ். அதே மாதிரி 2 மார்க்ஸில் நீங்கள் வந்து மேக்ஸிமம் மிஸ் பண்ணக்கூடாத கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் கம்பல்சரி. ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பயாலஜியாக இருக்கட்டும், டிஃபைன் அப்படின்னு வருதா அந்த கொஷினை மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஏதாவது ஸ்டேட், இந்த லா ஸ்டேட் நியூட்டன் செகண்ட் லா, அந்த மாதிரி ஏதாவது ஸ்டேட் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், அந்த மாதிரி ஸ்டேட் அப்படின்ற கொஷின் வந்தால் மிஸ் பண்ணாதீங்க. தென் டிஃபைன் வர கொஷின், ஸ்டேட்னு வர கொஷின், வாட் இஸ் அப்படின்னு வரும்ல, வாட் இஸ் பொல்யூஷன், வாட் இஸ் மீன் பை ஹார்வெஸ்டிங், வாட் இஸ் மீன் பை வாட் இஸ் அப்படின்னு கொஷின் வருதா அதை கம்பல்சரி மிஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் 2 மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். அதுக்கு அடுத்தது 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன், டிஸ்டிங்விஷ் பிட்வீன், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன், இந்த மாதிரி வரக்கூடிய கொஷினை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. டிஃப்ரென்சஸ், டிஃப்ரென்ஷியேட், டிஸ்டிங்விஷ், இந்த மாதிரி வேர்ட்ஸில் வரும் இல்லைங்களா, இந்த கொஷினை கண்டிப்பாக 5 மார்க்கில் ஒரு கொஷின் வந்துடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பயாலஜியில் மேபி கிவ் ரீசன்ஸ் 1 or 2 லெசன்ஸில் வரும், அதை கம்பல்சரி மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்தது 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப், அடுத்தது யூசஸ் ஆஃப், அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப்னு வரும் இல்லையா, அந்த மாதிரி கொஷின் மிஸ் பண்ணாதீங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் இருந்தால், டெரிவேஷன் இருந்ததுன்னா படிச்சுக்கோங்க, அந்த மாதிரி கொஷின்ஸ் இருந்ததுன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா 7 + 2 9 மார்க்ஸ் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், அடுத்ததும் நம்ம லக்கு மேட்ச் தி ஃபாலோயிங். இந்த 4 கொடுத்துட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணணும்னா 2 மார்க்ஸ். ஸோ 7 + 2 9, 9 + 2 11 மார்க்ஸ். இப்போ வரைக்கும் நான் வந்து 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக இருக்கேன் மேம் அப்படின்றவங்க 50க்கு 11 மார்க்ஸ் இப்போ உங்கள் கையில் இருக்குது. சரிங்களா, 11 மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம். ரிமைனிங் எத்தனை மார்க் தான் இருக்குது? 39 மார்க்ஸ் தான் நம்ம வந்து இப்போது எழுத போகிறோம் நம்மன்னு வச்சுக்கோங்களேன். 10 நேம் த 3 ஸ்கேல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். இப்போ பாருங்கள், இதில் அனாலஜி 1 மார்க், இது ஒரு 2 மார்க்கில் வருமா? அப்போது 11 + 2 11, அதாவது மேலே பார்த்த வரைக்கும் அடுத்த 2 மார்க் 11th ஒன் கம்ப்ளீட் த அனாலஜி 11 + 2 13 மார்க்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வாட் இஸ் மீன் பை, வாட் ஆர் ஆன்டிபயோட்டிக்ஸ்னு கேட்டிருக்காங்களா, 14th கொஷின். அது கம்பல்சரி கொஷினும். ஸோ அதை கண்டிப்பாக வந்து அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப், அந்த மாதிரி இதில் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க பாருங்க. ரைட் எனி 2 எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அல்கே. ஸோ நம்ம சொன்ன கொஷினில் டிஃபைன், அடுத்தது வாட் இஸ், ஸ்டேட், வாட் இஸ் மீன் பை, அந்த வாட்ன்ற வரக்கூடிய கொஷின், அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன், டிஸ்டிங்விஷ் பிட்வீன், இம்பார்ட்டன்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ்,
மேட்ரிக்ஸ் salient features. ஸோ இதில் இம்பார்ட்டன்ஸ் வந்திருக்கா. இப்போ பாருங்கள், நம்ம எத்தனை 1 மார்க் படிச்சிருக்கோம், ஆல்ரெடி 2 ஆன்சர் பண்ணியிருக்கோம். அனாலஜி ஒரு 3 ஒன்று, வாட் ஆர் ஆன்டிபயோட்டிக்ஸ் 14th கொஷின் ஒன்று, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அல்கே. இப்போ நான் என்னால் 5 கொஷின் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி ரிலேட்டடாக படித்தோனாலே நான் வந்து அவங்க ஆன்சர் எனி 5 தான் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் 14 வந்து கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ கேன் ஆன்சர் 5 கொஷின்ஸ் வித் கம்பல்சரி கொஷின் ஆல்சோ. ஓகேங்களா. அடுத்தது ரோமன் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, ஆன்சர் எனி 3 கொஷின்ஸ் ஒன்லி. கொஸ்டின் நம்பர் 20 இஸ் கம்பல்சரி. எனி 3 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் அவுட் த பேஸ் குவான்டிட்டிஸ் வித் தேர் யூனிட்ஸ். எனி 4 பேஸ் குவான்டிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து 17ல் ஏ, நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஃபிசிக்ஸில் வந்து ஏதாவது நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வருதா அதை தரோவாக படிச்சிருங்க. ஏன்னா 9th போனீங்கன்னா நமக்கு 2 மார்க்கில் கம்பல்சரி ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம் வரும். கெமிஸ்ட்ரியோட நியூமரிக்கல் ப்ராப்ளம் வந்து 4 மார்க்ஸில் வந்துடும். சரிங்களா. அதனால் கம்பல்சரி ஒரு 2 மார்க்கில் ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம் வரும், அடுத்து 5 மார்க்கில் ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம் வரும். அடுத்தது மென்ஷன் எனி 4 காம்பவுண்ட்ஸ் அண்ட் தேர் யூசஸ்னு படிச்சா, அடுத்தது டிஃபைன் கேட்டலிசிஸ் டெஃபினிஷன் சொன்னேன்னா, அடுத்து வாட் இஸ் பொல்யூஷன் வந்துருச்சுங்களா. 19th கொஷின். இப்போ என்னால் 4 மார்க் ஆன்சர் பண்ண முடியும், அதாவது ஒரு கொஷின் ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் தென் அகெயின் 20th கொஷின் பாருங்கள், டிஃப்ரென்சஸ் பிட்வீன் algae and fungi. Write any 4 differences between monocot and dicot plants. So differentiate, distinguish, இந்த மாதிரி வரதை மிஸ் பண்ணாதீங்க. ரோமன் நம்பர் 4 ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ். 3 into 7 21 மார்க்ஸ். இதில் இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க 7 மார்க் கொஷினில். 22nd ஏ, ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் கொடுத்துருக்காங்க. Or else define friction, give 2 examples of the utility of friction in day to day life. 22nd பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்லே ஆப்ஷன் கொடுத்துட்டு நமக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க ஏ ஆர் பி. எது நல்லா தெளிவாக தெரியுமோ அதை நீங்கள் அட்டன் பண்ணுங்க. 23rd ஏ பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் கிவ் ரீசன். அடுத்து பி, சோடியம் அண்ட் பொட்டாசியம் ஆர் ஸ்டோர்ட் இன் கெரோசின் கிவ் ரீசன்ஸில் அது கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஏ ஆர் பி. ஐ மீன் 23rd ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட். அண்ட் தென் 24 பார்த்தீங்கன்னா பயாலஜி, how microorganisms are useful in the field of medicine, write the names of medicinal plants and explain their uses. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ரிப்பீட்டட் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் வந்து இருக்குது லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரும். நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் இன்னும் 8th ஸ்டாண்டர்ட் அப்லோட் பண்ண, லாஸ்ட் இயர் அப்லோட் பண்ண வீடியோ தான் இருக்கும். நான் சீக்கிரமாகவே 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ், சோஷியல் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு ஃபைனலாக ரிமைனிங் கொஷின்ஸை கவர் பண்ணுங்கள். மேம் இதை மட்டும் படித்தா போதுமா? நோ, கொஷின் பேப்பரை ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஷினை மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கொஷின்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே நான் தரோவாக இருக்கேன், 1 மார்க் தரோவாக இருக்கேன், ட்ராயிங் தரோவாக இருக்கேன். தென் மூவ் ஆன் டு ரிமைனிங் கொஷின்ஸ். ஃபைனலாக ரிமைனிங் கொஷின்ஸ் அப்போது நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். ஓகேங்களா. நான் வந்து 50 out of 50 என்னால் எடுக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணுமோ அந்த மாதிரி பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.